பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் ஒரு குழந்தையோட வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு குழந்தை பருவத்தில் ஒரு குழந்தையோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான அனுபவங்கள் அவங்களுக்கு ஏற்படுது, எந்த மாதிரியான நபர்கள் அவங்க சந்திக்கிறாங்க, என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்சஸ் அவங்க உள்வாங்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இவங்களோட வாழ்க்கையில் அது எல்லா விஷயமே பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மைதான். ஒரு குழந்தை தன்னோட குழந்தை பருவத்தில் நல்ல விஷயங்கள் நிறைய உள்வாங்கி நிறைய நல்ல விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அதுக்குண்டான தாக்கம் அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் ரொம்ப விசிபிளாக இருக்கும். அவங்க ரொம்ப வெற்றியோடையும் சந்தோஷத்தோடையும் ஒரு நிம்மதியோடையும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பாக நம்மளோட பெற்றோர்கள் வயது முதிர்ந்ததுக்கப்புறம் அவங்கள பார்த்துக்கிற பொறுப்பும் அக்கறையும் கடமையும் நமக்கு இருக்குங்கிறது மறுக்க முடியாத உண்மை. கண்டிப்பாக நம்ம அவங்க எல்லாரையுமே ரொம்ப பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் சந்தோஷமாகவும் பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய பிரத்யேகமான ஒரு கடமை தான். உங்களுக்கும் அதே உணர்வு இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும். பட் துரதிர்ஷ்டவசமாக எல்லாருக்குமே இந்த பேரண்டிங்கோ இல்லைன்னா அந்த பேரண்ட்ஸோ இல்லை சைல்டுஹுட் எக்ஸ்பீரியன்ஸஸோ பிளசண்டாக அமையறதில்லை. துரதிர்ஷ்டவசமாக ஏதோ சில காரணங்களால் ஒரு கம்ஃபர்டபுளான சைல்டுஹுட் கிடைக்காம, இல்லை பெற்றோர்கள் இல்லாமல், இல்லை பெற்றோர்களோட அவங்க அனுசரணையாக இல்லாமல் அன்பாக இல்லாமல் அமைகிற ஒரு கஷ்டமான சூழ்நிலை சில பேருக்கு அமைஞ்சு போகுது அப்படிங்கிறது தான் ஒரு கசப்பான உண்மை. அப்போது இந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் அப்படின்னு வரும்போது இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம எப்படி பார்த்துக்கணும்? ஸோ யூஸ்வலாக நமக்கு எல்லாரும் சொல்லிக் கொடுக்குறதும் சரி, நம்ம எல்லாரும் பார்க்குறதும் சரி, வயசானதுக்கப்புறம் பெற்றவங்களை நம்ம ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் எல்லாருக்குமே இது இவ்வளோ இதமாகவும் சுகமாகவும் அமைஞ்சிருதா அப்படின்னா இல்லை. ஏன் அப்படின்னா பெற்றோர்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. இப்போ யூஸ்வலாக நம்மெல்லாம் கேட்டு வளர்ந்தது என்ன, இப்போ குழந்தைங்க வளர்க்குறதே அவங்க நம்மளை பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான். சம்சாரம் அந்த மின்சார மூவியில் கூட விசு சார் சொல்லியிருப்பாரு, நம்ம எதுக்காக குழந்தைங்களை பார்த்துக்கிறோன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க நம்மளை பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன எதிர்பார்ப்பு தான். ஸோ இந்த ஐடியாலஜி தான் இவ்வளோ வருஷமாக நம்ம கேட்டுகிட்டே இருந்திருக்கோம். ஸோ நேச்சுரலாகவே எல்லாரும் சொல்கிற விஷயம் என்ன, குழந்தைங்களை பெற்றோர்கள் வளர்ப்பாங்க, குழந்தைங்க பெரியவங்க வந்ததுக்கப்புறம் பெற்றோர்களை பார்த்துப்பாங்க. இது ஒரு நேச்சுரல் சைக்கிள், ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் நிறைய பிரச்சனைகள் தொடங்குறதே அந்த இடத்துலேருந்து தான், அந்த ஒரு ப்ராசஸ்லேருந்து தான். அப்போது நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய பர்செப்ஷன் நம்ம எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா, நமக்கு குழந்தைங்க பிறக்கும், நம்ம குழந்தைங்களை தியாகம் பண்ணி சாக்ரிஃபைஸ் பண்ணி நிறைய வளர்ப்போம், அப்புறம் அந்த குழந்தைங்க அதே மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்மளை பார்த்துப்பாங்க. இதுதான் யூஸ்வல் ரொட்டீனாக நம்ம கேட்குற ஒரு ப்ராசஸ். ஆனால் கொஞ்சம் வருஷம் முன்னாடி நான் எங்கேயோ படித்தேன் இந்த லெட்டர், ஒரு அம்மா ஒரு மகனுக்கு எழுதுகிற ஒரு லெட்டர் இது. அந்த அம்மா ஐ திங்க் அவங்க அந்த மதர் சிங்கிள் பேரண்ட்னு நினைக்கிறேன். அந்த பையன் இப்போ வளர்ந்து பெரியவங்களாகி அவங்க ஃபாரினில் இருக்காங்க. ஸோ அந்த பையனுக்கு இந்த அம்மா ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க. இது ஒரு ஃபார்வர்டா இல்லை நிஜமாகவே ஒரு அம்மா ஒரு மகனுக்கு எழுதின லெட்டரான்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த லெட்டரில் உள்ள ஃபுல் விஷயம் எனக்கு அப்படியே சொல்ல தெரியல. ஆனால் அந்த கடிதத்தில் நான் படித்த சாராம்சம் ரொம்ப அழகாகவும் வேற ஒரு மாறுபட்ட கோணத்துலேருந்தும் இருந்தது. அந்த லெட்டரில் என்ன இருந்ததுன்னு நான் அந்த சாராம்சம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எப்பயாவது அந்த லெட்டரோ இல்லைன்னா அந்த ஃபார்வர்டோ உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதை காமெண்ட்டில் ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்கள். இந்த லெட்டர் தொடங்குற விதம் எப்படின்னா, இந்த அம்மா தன்னுடைய மகனுக்கு ஒரு நன்றி கடிதம் மாதிரி எழுதுகிறாங்க. ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இந்த கடிதம் இருக்குது. அந்த கடிதத்தோட பேர் ஹெட்டிங் என்னென்னா, யூ டு நாட் owe me anything. நீ எனக்கு எந்த விதத்திலும் கடன் பட்டவன் இல்லை. அதுதான் அதோட லெட்டரோட டாபிக். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் இந்த உலகத்தில் உன்னை அழைச்சிட்டு வந்தது, நான் உனக்கான அந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தது, நான் உனக்காக பண்ண விஷயங்கள் எல்லாமே ஒரு தாயாக நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன அழகான சுயநலமே தவிர, நான் உன்னை இந்த உலகத்துக்கு கூட்டிகிட்டு வந்ததுனால நீ எனக்கு எந்த விதத்துலேயும் கடன் பட்டவன் இல்லை. யூ டு நாட் ஓவ் மீ எனிதிங். நான் தாயாகணும், நான் ஒரு நல்ல மதராக இருக்கணும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் ஃபீல் பண்ணுறதுக்காக தான் நான் ப்ரெக்னென்ட் ஆகி நான் உன்னை இங்கே கொண்டு வந்தனே தவிர, நான் உன்கிட்ட பெர்மிஷன் கூட கேட்கல இந்த உலகத்துக்கு வரியான்னு. அதனால் யூ டோன்ட் ஓவ் மீ எனிதிங். ரெண்டாவது, நான் உன்னை வளர்க்கும் போது நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், நிறைய வேலைக்கு போயிருக்கேன், சாப்பிடாமல் இருந்திருக்கேன், தூங்காமல் இருந்திருக்கேன், உடலால் கஷ்டப்பட்டிருக்கேன், மனசாலையும் கஷ்டப்பட்டிருக்கேன். நிறைய விஷயங்களை தியாகம் பண்ணி சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் இந்த அளவுக்கு நம்மளால் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடிஞ்சுது. ஆனால் அது எல்லாமே என்னுடைய குழந்தை நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் பண்ணது தானே ஒழிய, நாளைக்கு நீ எனக்கு இதெல்லாமே திருப்பி பண்ணணும், நீ எனக்கு இந்த சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நான் உனக்கு எதுவுமே பண்ணலை. இது எல்லாமே என்னுடைய திருப்திக்காகவும், எல்லாரும் என்ன பாராட்டணும், என்னுடைய குழந்தை மிகப்பெரிய வெற்றியாளனாக வரணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கம் மட்டும்தான் என்னோடதாக இருந்ததுனால நீ எனக்கு எந்த விதத்திலையும் கடன்பட்டவன் கிடையாது. யூ டு நாட் ஓவ் மீ எனிதிங்.
3வது இப்போ அந்த பையன் வெளிநாட்டில் இருக்காங்க. இவங்க இந்தியாவில் எனக்கு லேசாக ஞாபகம் இருக்குது, மதுரைன்னு படித்த மாதிரி ஞாபகம் இருக்குது. மதுரையில் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எனக்கு வயசாகிடுச்சு, எனக்கு ஏதாவது ஃபிசிக்கலாக ரொம்ப கஷ்டம் இருக்கும், அப்போ நான் தனியாக இங்கே கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற ஒரு வித சின்ன குற்ற உணர்ச்சியோ இல்லை ஐயோ நம்ம அம்மா பக்கத்தில் இருந்து பார்த்துக்க முடியலையே அப்படிங்கிற அன்பு இருந்தால் ஓகே. ஆனால் குற்ற உணர்ச்சியோ இல்லைனா என்ன பண்ண முடியல அப்படிங்கிற அந்த கையாலகத்தனமோ அதை நீ ஃபீல் பண்ணனா அதுக்கு உண்டான அவசியம் ஒன்றுமே கிடையாது. இந்த உலகமே நம்ம வீடு தான். நீ எனக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறியோ உன்னோட அப்பார்ட்மெண்ட்டில் பக்கத்தில் இருக்கிற பெரியவங்களுக்கு உன்னால் முடிஞ்ச உதவியை நீ பண்ணு. எனக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற குழந்தைங்க என்னை நல்லா பார்த்துப்பாங்க, எனக்காக எது வேணால் செய்வாங்க, எனக்கு நீங்கள் ஒரு க்ரௌட் இருக்குது, என்ன அவங்க பத்திரமா பார்த்துப்பாங்க, நான் ஒன்று நிர்கதியாக யாருமே இல்லாமல் இங்கே இல்லை. அதனால் உன்னுடைய வாழ்க்கைக்காக உன்னுடைய வெற்றிக்காக நீ வெளிநாட்டில் இருந்து ஒர்க் பண்ணுற அப்படின்னா அம்மாவை பார்த்துக்க முடியல அப்படிங்கிற அந்த கில்ட்டோ இல்லைனா அந்த அந்த ஒரு கஷ்டமோ உனக்கு வேண்டாம். அதுக்கு பதிலாக அங்கே இருக்கிற யாரையாவது நீ பார்த்துக்கிட்டாலே இந்த விஷயம் சரியாயிடும். அதனால் எந்த விதத்துலேயும் நான் உனக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணி நான் உன்னை பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிறதுனால நீயும் அதே மாதிரி தான் உன்னோட வெற்றியெல்லாம் விட்டுட்டு எனக்காக கஷ்டப்படணும்னு நான் எதிர்பார்க்கல. யூ டு நாட் ஓவ் மீ எனிதிங். நீ எனக்கு எந்த விதத்துலேயும் கடன்பட்டவன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, இப்போது உனக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்துச்சு, உனக்குன்னு ஒரு வைஃப் இருக்குது, குழந்தைங்க இருக்காங்க. அப்போது உன்னுடைய கவனம், ப்ரையாரிட்டி, முதன்மைத்துவம் அவங்களுக்காக இருக்கிறதுல எனக்கு பரம சந்தோஷம். நம்ம வீட்டுக்கு நம்மளை நம்பி வந்த பொண்ணும் அந்த குழந்தைகளும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அதனால் என்னுடைய தேவைகளா இல்லை அவங்களுடைய தேவைகளான்னு வரும்போது நீ அவங்களுடைய தேவைகளை சூஸ் பண்ண வேண்டி வந்தால் அதில் எந்த தவறும் இல்லை. நீ உன்னுடைய குழந்தைகளையும் உன்னுடைய மனைவியும் உன்னுடைய ஃபேமிலியும் உன்னுடைய கரியரையும் நீ பார்த்துக்கோ. யூ டு நாட் ஓவ் மீ எனிதிங். நீ எனக்கு எந்த விதத்திலையும் கடன்பட்டவன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி இன்னும் ஒரு 3-4 விஷயம் இருந்தது, எனக்கு அது கொஞ்சம் சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் இவ்வளோ அழகாக இப்படி ஒரு வேறுபட்ட கோணத்துலேருந்து ஒரு பேரண்டிங்கை பார்க்க முடியுமா அப்படிங்கிறது நான் இன்னி வரைக்கும் பிரமிப்பாக தான் பார்க்குறேன். இந்த ஒரு தெளிவும் இந்த ஒரு புரிதலும் இருந்தால் அந்த வாழ்க்கையும் அந்த குடும்பமும் அங்கே இருக்கிற மனிதர்களும் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்குறேன். இந்த வீடியோ உடனே உங்கள் பெற்றவங்களெல்லாம் பார்த்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிற வீடியோ இல்லைங்க. கண்டிப்பாக நம்மளோட பெற்றவர்களுக்கு நம்ம ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம், ரொம்ப நன்றி சொல்கிறோம் நமக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்ததுக்கு. ஆனால் அதே சமயத்தில் நாளைக்கு நம்ம பெற்றோர்கள் ஆகும்போது, நம்ம ஒரு மதர் இன்லா இல்லைனா ஃபாதர் இன்லா ஒரு இன்லாஸ் ஆகும்போது நம்மளுடைய பார்வை இவ்வளோ தெளிவோடையும் அழகோடையும் மெச்சூரிட்டியோடையும் இருக்கும்போது அந்த உறவு முறை எவ்வளோ அழகாக இருக்கும்னு பாருங்களேன். நம்மளோட குழந்தைக்கு நம்ம கில்ட்டு, குற்ற உணர்ச்சி இல்லைனா கடமை உணர்ச்சியில் நம்ம ஃபீட் பண்ண வேணாங்க. நம்ம வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து, நம்ம சொல்கிற சொற்களை வச்சு நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து நம்ம குழந்தைங்க நம்ம மேலே அன்கண்டிஷனல் லவ் பொழிகிறாங்க பார்த்தீங்களா, அது நம்ம வாழ்கிற விதத்தில் தான் இருக்குது அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். இது வரைக்கும் இருக்கிற ஜென்ரேஷனோட பார்வை நிறைய விஷயங்களில் வேறு மாதிரி இருக்கும். நம்மளோட ஜென்ரேஷனில் இருக்கிற பார்வை கொஞ்சம் வேறு மாதிரி மாறுபட்டதாக இருக்கும். ஸோ மாறுபட்ட பார்வைகள் இருக்கிறது தப்பு இல்லைங்க. ஆனால் அது மீனிங்ஃபுல்லாகவும் மெச்சூர்டாகவும் ரெஸ்பான்சிபிளாகவும் இருக்கும்போது அதையும் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறது தப்பு இல்லைல்ல. ஸோ நம்ம இன்லாஸ் ஆகும்போதோ இல்லை நம்ம பேரண்ட்ஸ் ஆகும்போதோ நம்ம இந்த மாதிரி ஒரு கோணத்துலேயும் நம்ம யோசிக்க பழகலாமே. நம்ம குழந்தைகளுக்கு நம்ம பாரமாக தான் இருக்கணும், நம்ம குற்ற உணர்ச்சியோடு அவங்களுக்கு திணிக்கணும் அப்படின்னு இல்லாமல் நம்ம அவங்களுக்கு சந்தோஷமான தருணங்களையும் அழகான நினைவுகளையும் கொடுப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம யோசிச்சு பார்க்கலாமே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் இந்த மாதிரி அழகான கடிதங்கள்லாம் நிறைய அந்த நினைவுகளை நான் சேகரித்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அழகான நினைவுகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அந்த காமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி நம்ம இன்னும் நிறைய பேசலாம். ஆல் தி பெஸ்ட்.